வணக்கம் பவித்ரா. நெல்லை மாநகர பகுதிகளில் இன்று காலை முதலே மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தின் அனைத்து அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்று காலை மழை அளவு சிறிது குறைந்துள்ளது என்றே கூற வேண்டும். 118 அடி கொள்ளளவுள்ள மணிமுத்தாறு அணையில் தற்பொழுது 91 அடிக்கு தண்ணீர் உள்ளது. 143 அடி கொள்ளளவுள்ள பாபநாசம் அணையில் 82 அடி தண்ணீர் உள்ளது. அணைப்பகுதியில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் 2500 கன அடி தண்ணீரே வெளியேற்றப்படுகிறது. இருந்த போதிலும் பவித்ரா, தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் மாவட்டத்தின் சமவெளி பகுதிகளில் சாலைகளில் தேங்கும் மழை நீரானது தாமிரபரணி ஆற்றில் சேர்ந்து தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் நெல்லை மாநகர பகுதியில் சுமார் 70,000 கன அடி தண்ணீர் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் இரவு முழுவதும் மழை பெய்து இன்று அதிகாலை முதல் சாரல் மழையாக மாறியுள்ளது. பவித்ரா, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் முக்கூடலில் முகாமிட்டு அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடுதாலை, உவரி, இடிந்தகரை, கூத்தன்குழி, பெருமணல் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 8000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 1500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கடற்கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. பவித்ரா, மழை அளவை பார்த்தீர்கள் என்றால் இன்று காலை 6:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பாபநாசம் அருகில் உள்ள விக்ரம சிங்கபுரத்தில் 181.60 மில்லிமீட்டர், அதாவது 18.16 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அதிகபட்ச அளவாக பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி இட்டமொழி பகுதியில் 11 சென்டிமீட்டரும், மாஞ்சோலை ஊத்து பகுதியில் 8.2 சென்டிமீட்டரும், திசையன் விலையில் 7.3 சென்டிமீட்டரும் மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது. இன்று பதிவான மழைப்பொழிவு அனைத்துமே 20 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட மழை பொழிவாகவே இருக்கிறது. இருந்தாலும் அதிகாலை முதலே வானம் கடும் மேகமூட்டத்துடன் இருக்கிறது. சூரிய ஒளியை பார்க்க முடியவில்லை. சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதற்கிடையே திருநெல்வேலி மாவட்டத்தின் வெள்ள நிவாரண 10 முகாம்களில் 70 குடும்பத்தினர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பவித்ரா, மொத்தமாக 225 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இன்று காலை நம்மிடம் பேசிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக மற்றும் ஒரே ஒரு தகவல், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பயிர் சேத கணக்கீடு ஒன்று தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் பெய்யும் தொடர் கனமழையால் 1117 ஹெக்டேர் வெள்ளத்தில் நெல் மூழ்கியுள்ளது என்றும், பருப்பு வகைகள் 210 ஹெக்டேர் நிலத்தில் உள்ளவை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும், வாழைப்பயிர் 65 ஹெக்டேர் முற்றிலும் சேதமடைந்துள்ளது, 159 ஹெக்டேர் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் திருநெல்வேலி மாநகரம் மற்றும் பகுதிகளில் சூழ்ந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்காக உவரி போன்ற கடற்கரை பகுதியில் இருந்து திருநெல்வேலி மாநகரத்திற்கும் மாவட்டத்திற்கும் படகுகள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை தொடரும் என்ற எச்சரிக்கை அறிவிப்பை அடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுவே தற்போது திருநெல்வேலி மாநகரம் மற்றும் மாவட்டத்தில் இருக்கும் கள நிலவரம். பவித்ரா.